ஹாய், வாங்க இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஊற வைக்கல, அப்படியே தான் போடுறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பூசணி போட்டிருக்கேன். பூசணிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணால் கொஞ்சம் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் அந்த பூசணிக்காய் சேர்த்ததுனால. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் என்னென்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார் சூப்பராக. இப்போ குழந்தைங்களாம் அந்த மஞ்சள் பூசணிலாம் சாப்பிட மாட்டாங்க. இதோட சேர்த்து சாப்பிடும் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. அது தெரியாது, மஞ்சள் பூசணி சுத்தமாக போட்டிருக்கோன்னு தெரியாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.